குர்ஆனுக்கு முன் நாம் இப்படி இருக்கிறோம். நிர்வாகங்கள் அதற்குரிய முயற்சிகளை எடுக்கின்ற நேரம் உதறி தள்ளி தட்டி கழித்து போகின்ற நிலைமையில் இருப்போம் என்றால், யா ரப் இன்ன கௌமி தஹது ஹாதல் குர்ஆன் மஹ்ஜூரா, நாளை மறுமையிலே யகூலுர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார், இறைவா என் சமுதாய மக்கள் அல் குர்ஆனை உதாசீன பொருளாக எடுத்துக்கொண்டாங்க, ஒரு விளையாட்டு பொருளாக எடுத்துக்கொண்டாங்க, ஒரு ஹிண்டான பொருளாக, ஜோக் பொருளாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுவார். என்ன குர்ஆன் வகுப்பு நடக்குதாம், இஷாவுக்கு பிறகு பயான் நடக்குதாம், வார ஒரு நாள் இங்க பயான் நடக்குதாம். இல்ல, எனக்கு அதை விட பெரிய வேலை இருக்கு. என்ன வேலை இருக்குது? ஃபுட்சல் விளையாட போகணும். வாப்பா பள்ளியில மகன் பள்ளிக்கு வரல, மருமகன் வரல, எங்க புள்ளகளை காணல. இல்ல, அவன் தெரியவே சொல்லி வேலை மௌலவி நைட்ல ஃபுட்சலுக்கு போறான், அதாவது போல் விளையாட போறான். நிறைய இடங்கள் இப்படி ஒரு நிகழ்வு தோழர்களே, உங்களோட ஊர்ல அது இருக்கோ இல்லையோ தெரியாது. பல இடங்கள் இப்படி நிகழ்வுகள். எப்படி? அதுக்கு 2000 2500 கொடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து சல்லிய போட்டு கொண்டு போய் அங்கே விளையாடுகின்றார்கள். இஷா இல்ல, மகன் நோன்பு திறந்தோட போயாச்சு. ஜிம்முக்கு போகணுமா? நீ ஜிம்முக்கும் போ, ஃபுட்சலுக்கும் போ, எதுக்கும் போ. அல் குர்ஆனை புறக்கணித்து, தொழுகையை புறக்கணித்து என் மகனுக்கு போகிறான் என்றால், இதற்கு ஒரு தந்தை அனுமதிக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட தந்தைமார்கள் நாம்? இதற்கு பணம் கொடுப்பது யார்? அப்படி போவதற்கு குர்ஆனுக்குரிய கண்ணியம் இல்லாமல் போச்சே தோழர்களே. விளங்கி ஓத வேண்டும் என்றால் தர்ஜுமாவின் துணை கொண்டு நாம் விளங்கிய வசனம் எது?